எபிசோட் 85 தொடக்கத்தில் பாண்டியும் வெற்றியும் ரிசார்ட்டில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது பாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது வெற்றி என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த நேரத்தில் வெற்றிக்கு சேகர் போன் செய்து துரை கடைக்கு வந்திருக்காரு என்று தகவல் சொல்கிறார். இதை கேட்டதும் வெற்றி மிகவும் சந்தோஷமாகி உடனே பாண்டியை அழைத்துக்கொண்டு சரஸ்வதி அக்காவின் கடைக்கு கிளம்புகிறார். அவர்கள் கடைக்கு சென்றதும் அங்கே மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். எல்லோரும் சரஸ்வதி அக்கா செய்த மீன் குழம்பை வாங்கி சாப்பிட்டு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த பாண்டிக்கும் ஆசை வந்து உடனே ஒரு மீன் குழம்பு மீல்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறார். அதே நேரத்தில் வெற்றி, துரை அண்ணன் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு சரஸ்வதி அக்கா, அவர் காலையிலேயே மீன் குழம்பு செய்து கொடுத்துவிட்டு படகை எடுத்துக்கொண்டு கடலுக்கு போயிட்டார் என்று சொல்கிறார். இதை கேட்ட வெற்றி மிகவும் ஏமாற்றமடைகிறார். ஆனால் சரஸ்வதி அக்கா அவருக்கும் ஒரு பிளேட் மீன் குழம்பு கொடுக்கிறார். முதலில் வெற்றி அதன் மணத்தை ரசித்து பார்க்கிறார். பிறகு சாப்பிட்டதும் அந்த சுவைக்கு மயங்கி விடுகிறார். சரஸ்வதி அக்காவும் தன்னுடைய கடையில் இவ்வளவு கூட்டம் இருப்பதை பார்த்து மனநிறைவோடு மகிழ்கிறார். இதற்கிடையில் ராஜன் சில முக்கியமான முதலீட்டாளர்களுடன் போனில் பேசிக்கொண்டு இருக்கிறார். போன் முடிந்ததும் ரியாவிடம், நான் அழைத்த விஐபி முதலீட்டாளர்களில் 80 விழுக்காடு பேர் வர சம்மதித்திருக்கிறார்கள். நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிசார்ட்டை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் என்று தனது கனவை பகிர்கிறார். இதை கேட்ட ரியா மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஆனால் ராஜனுக்கு ஒரு கவலை இருக்கிறது. நெடுமாறன் இருந்தா எனக்கு கவலை இருக்காது. இப்போ விக்கி இந்த பொறுப்பை எப்படி சமாளிப்பான்னு தெரியல என்று சொல்கிறார். அதற்கு ரியா, வெற்றி முழு முயற்சியையும் கொடுப்பான். விக்கியும் நல்லா கோஆர்டினேட் பண்ணுவான். நெடுமாறன் கிட்ட பயிற்சி எடுத்த நல்ல ஷெஃப்கள் நம்ம கூட இருக்காங்க. அதனால கவலைப்பட வேண்டாம் என்று அவரை நம்பிக்கையூட்டுகிறார். பிறகு ராஜன் நேராக கிச்சனுக்கு சென்று விக்கியை சந்திக்கிறார். முதலீட்டாளர்கள் வர இருக்கும் முக்கியமான டின்னரை வெற்றி தலைமையில் நடத்த நினைப்பதாக கூறுகிறார். ஆனால் விக்கி, நான் இத்தனை வருடங்களாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன். நான் என்னுடைய திறமையை நிரூபிக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த வாய்ப்பை எனக்கே கொடுங்கள் என்று மிகவும் அமைதியாகவும் மரியாதையாகவும் பேசுகிறார். விக்கியின் பேச்சை கேட்ட ராஜன், உன் திறமை மீது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உனக்கு இந்த வாய்ப்பு வேணும்னா நீயே லீட் பண்ணு என்று சம்மதிக்கிறார். இதை வேணி முழுவதும் கவனித்து கொண்டிருந்தார். ராஜன் சென்ற பிறகு, முன்னாடி கோபப்பட்டு சண்டைக்கு போன நீ இப்போ எவ்வளவு பொறுமையா உன் மனசுல இருந்ததை சொல்லுறே. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்று பாராட்டுகிறார். இதை கேட்ட விக்கியும் மகிழ்ச்சியாக சிரிக்கிறார். ஆனால் வேணி வெளியே சென்றதும் விக்கி உடனே நெடுமாறனுக்கு போன் செய்து, டின்னரை நான் தான் லீட் பண்ண போறேன். நம்ம திட்டம் வெற்றி அடைய போகுது என்று சொல்கிறார். இதை கேட்ட நெடுமாறன், தி கேம் இஸ் ஆன் என்று சிரித்தபடி பதில் சொல்கிறார். இதனால் விக்கி நெடுமாறனின் திட்டத்திலேயே இருப்பது உறுதியாகிறது. அதன் பிறகு நெடுமாறன் மார்ட்டினை சந்திக்கிறார். ரிசார்ட்டிலிருந்து வெளியேறிய பிறகு அந்த ரிசார்ட் பெரிய நஷ்டத்தில் இருப்பதாகவும் வங்கியிலிருந்து இறுதி நோட்டீஸ் வரப்போகிறது என்றும் கூறுகிறார். பணம் செலுத்த முடியாவிட்டால் ரிசார்ட் ஏலத்திற்கு வரும். அந்த ஏலத்தில் லூதர் வாங்கி பின்னர் அதை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மார்ட்டினிடம் உதவி கேட்கிறார். அதற்கு பதிலாக லூதர் விரும்பும் சமையலை செய்து தருவதாகவும் உறுதி அளிக்கிறார். இதற்கு மார்ட்டினும் சம்மதிக்கிறார். அடுத்ததாக பவானி அக்காவின் கடை காட்டப்படுகிறது. அங்கே பாண்டி வழக்கம் போல் கலாட்டா செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ரம்யா வந்து, வெற்றி எங்கே என்று கேட்கிறார். பாண்டி கிண்டலாக, எருமைன்னு கூப்பிட்டா எருமை பேசாதுல என்று வம்பு செய்கிறார். பிறகு வெற்றி துரையை சந்திக்க போயிருக்கிறார் என்றும் ஸ்டார் ஷெஃப் போட்டியில் கலந்து கொள்ள துரையின் கையெழுத்து அவசியம் என்றும் சொல்கிறார். மேலும் துரை ரொம்ப கோபக்காரர், குடிகாரரும் கூட. அவரை சந்திக்கவே பயமா இருக்கு என்றும் கூறுகிறார். பவானி அக்கா, ஸ்டார் ஷெஃப் என்றால் என்ன என்று கேட்க பாண்டி, அது ஒரு மிகப்பெரிய சமையல் போட்டி. அதில் வெற்றி ஜெயிச்சிட்டா உங்க கடைக்கும் பெரிய பெயர் கிடைக்கும் என்று விளக்குகிறார். அப்போது பாண்டிக்கு ஒரு போன் வருகிறது. வெற்றிதான் அழைக்கிறார் என்று நடித்து ரம்யாவை ஏமாற்றுவதற்காக போனை அவளிடம் கொடுக்கிறார். ஆனால் உண்மையில் யாரும் பேசவில்லை. வெறும் கலாய்ப்புக்காகவே அவர் அப்படி நடித்தது தெரிய வருகிறது.
இதனால் ரம்யாவுக்கும் பாண்டிக்கும் இடையே மீண்டும் நகைச்சுவை சண்டை நடக்கிறது. இதற்கு பிறகு வெற்றியும் பாண்டியும் இரவு வரை சரஸ்வதி அக்காவின் கடை முன்பு காத்திருக்கிறார்கள். இறுதியாக சேகர் வந்து, துரை இப்போதான் வந்திருக்கான், அவனை சமாதானப்படுத்தணும்னா 2 சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வா என்று சொல்கிறார். வெற்றியும் உடனே 2 பாட்டில்களை வாங்கி வருகிறார். பிறகு அவர்கள் துரையை சந்திக்கிறார்கள். சேகர், இவன்தான் வெற்றி, சமையல் போட்டியில் கலந்து கொள்ள உன் கையெழுத்து வேணும் என்று அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் இதை கேட்ட துரை கடும் கோபத்தில் கையில் இருந்த பாட்டிலால் சேகரின் தலையிலேயே அடித்து விடுகிறார். சேகர் அலறிக்கொண்டு ஓடுகிறார். இதை பார்த்த வெற்றியும் பாண்டியும் பயந்து அங்கிருந்து ஓடிவிடுகிறார்கள். இப்படியாக துரையை சந்திக்கச் சென்ற வெற்றியின் முயற்சி தோல்வியில் முடிவதோடு அடுத்த எபிசோடில் என்ன நடக்கப் போகிறது என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இந்த எபிசோட் முடிகிறது.